வணக்கம். பிக் பாஸ் டே 20 ஒரு சேட் எபிசோட்கான ஒரு ஃபீல் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேபி இந்த வாரம் ரொம்ப எதிர்பார்த்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுவும் ஒரு 3வது வாரத்திலேயே 2 ரெட் கார்டு பற்றிலாம் பேசப்பட்டுச்சு. ஸோ அதற்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எபிசோடில் இருக்குன்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கான ஒரு முன்னோட்டம் வந்து ஏற்கனவே ப்ரோமோவில் காட்டிட்டாங்க. ப்ரோமோலேயும் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் இப்போ எபிசோட்லேயும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ப்ராபப்ளி இவங்களை ஓவராக இனிஷியலாகவே தட்டிட்டா அதுக்கப்புறம் கான்டென்ட் கொடுக்குறவங்களும் கொடுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு இந்த ஷோ நடத்துகிறவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதற்காக கூட இதை பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவோட ஃபார்மேட்டே அவங்க ப்ராபப்ளி கொஞ்சம் தெலுங்குக்கு ஈக்குவலாக, இன்னொரு பக்கம் ஹிந்திக்கு ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் கூட இருக்கலாம். ஆடியன்ஸும் வந்து ஒரு வருஷமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ திருப்பியும் இல்லை இது தமிழுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு 16+ உள்ள ஒரு ஷோ தான். ஒரு 16+ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற கான்டென்ட்லாம் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான். ஸோ குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ரிமோட் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனிவே இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு அந்த சாட்டர்டே நடந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறாங்க. சாட்டர்டே ஒரு பக்கம் ஜெயிலில் கமருதீனும், இன்னொரு பக்கம் விஜய் பாரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு டிஸ்கஷன் போகுது. இன்னைக்கு திவாகருக்கும் வினோதுக்கும் ஒரு சண்டை மாதிரி வருது. அதில் ஆக்சுவலாக திவாகர் பேசுனது சரியில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். உன் மூஞ்சிக்காக வந்து ஒன்றுமே உன் மூஞ்சி பார்க்கவே கேவலமாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா என்னமோ பண்ணால் கூட நான் வந்து கானா பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் ரொம்ப இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் பேசாதவரை ரொம்ப கீழே இறங்கி ரொம்ப வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணிலாம் பேசினார். அதை பண்ணியிருக்க தேவையே இல்லை. அதை வேறு யாராச்சும் நினச்சிருந்தா இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருந்துருக்கலாம். வினோத் வந்து ப்ராபப்ளி நாளைக்கு இதை வந்து கொண்டு வரலாம். பட் அதை அவர் பண்ணியிருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதே மாதிரி இன்னைக்கு திவாகர் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணதை தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் வினோதம் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் கமருதனும் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை மொத்தமாக வந்து கூட்டமாக சேர்ந்துலாம் வந்து அதை ஒரு பக்கம் ஒரு ஆளை வந்து புள்ளி பண்ணுறதாகட்டும். அந்த புள்ளி பண்ணுறதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப மோசமாக என்னத்தை நினைக்கிறேன் அப்படின்னா, திவாகர் வந்து நேற்று விஜய் பாராட்ட உட்காந்து பேச வராரு. அங்கே வந்து அண்ணன்னு பேச ஆரம்பிக்கிறார் கமருதன். அதுக்கு நடுவில் வந்து அதில் வந்து வினோத் வந்து இன்வால்வ் ஆகி வினோத்தோட ட்ரிகர் பண்ணுற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இவர்கிட்ட மட்டும் தான் பண்ணுவார், திவாகர்கிட்ட மட்டும் தான் பண்ணுவார். இன்னொரு பக்கம் கமருதன்ட்ட பண்ணுறதுக்கோ இல்லைனா துஷார்ட்ட பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே உள்ள பொண்கள்கிட்ட பண்ணுறதுக்கோ அவருக்கு தைரியமே கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை வந்து ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்குது. ஆப்பிள் அப்படின்னு அவர் அந்த என்ன வார்த்தை சொல்கிறாரு அது அப்படியே ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இது எல்லாமே ஃபன்னுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு நவுந்து போகிறது. ஆனால் அவர் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாரு. திவாகரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புல்லிங்கோடலாம் தாண்டி மோசமான விஷயம் ஒரு ஆளை வந்து ரொம்ப இன்டிமிடேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்குது. ஒரு ஆளை வந்து ரொம்ப அப்படியே வந்து அடக்க நினைக்கிறது அப்படிமாங்க தெரியுமா. நேற்று அவர் வந்து அந்த கான்வர்சேஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் கமருதன் பேசுகிறது தெரியுமா, துஷார் பண்ணது தப்பு, ஒரு ஆணுக்கு ஆண் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து நேற்று என்ன பண்ணார், இவருக்கு முன்னாடி அதே தானே பண்ணார், திவாகர் முன்னாடி தானே பண்ணார். ஸோ அவருக்கு ஒன்று நடந்தால் இன்னொரு நியாயம், இவர் அதே இன்னொரு ஆளுக்கு பண்ணால் இன்னொரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து திவாகருக்கு ஒரு விதமான ஒரு விஷயம் நடக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வெளியில் திவாகருக்கு வந்து ஒரு பேர் இருந்தது தெரியுமா, அவரை பற்றி ஒரு போர்ட்ரேல் இருக்குது தெரியுமா, அந்த போர்ட்ரேலோடையே இல்லை அந்த ஒரு தாட்டோடையே உள்ளார இருக்கும் போது அவரை பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்க முடியாது. ஸோ அவர் உள்ளார எப்படி விளாட்றாரோ அதை வச்சு தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது உள்ளார அவருக்கு உண்மையிலே வந்து சில விஷயங்கள் வந்து ஓவராக பண்ணப்படுது. ஒரு ஆளை அவர் இன்றைக்கி பேசுனா தெரியுமா, அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணப்படுது. அது வந்து கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து கமருதன் பண்ணுறாரு வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து பெண்களுக்கு இவர்னால வந்து பிரச்சனைகள் இருக்குது, பெண்கள் வந்து பாதுகாப்பே உணராக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பிரதீப் இருக்கும்போது வந்து கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை அப்போ மாயா பண்ணாங்க. இப்போ வந்து கமருதன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க மாயா பண்ண வேலைகள்லாம் பார்த்து. ஸோ பிரதீப் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத. ஸோ இங்கே அதே மாதிரி இன்னொரு வேலையை அவர் பண்ண பார்க்குறாரு. அங்கே ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக சொன்னாங்க, நீங்கள் இப்போ எல்லா பெண்களும் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க, நாங்களாம் வந்து அப்படி ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு. அவருக்கு மூக்கொடைச்ச மாதிரி போயிடுச்சு போகிறதுக்கு. கமருதனோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கனாலும் உங்களை வந்து கீழே இழுத்து தரையில் விட்டு அடித்து வந்து உங்களை கேவலப்படுத்துவார். இல்லை அவருக்கு நீங்கள் எதிராக பேசினாலும் வந்து அதை வேலையை தான் பண்ணுவார். இன்றைக்கி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்களா, உடனே வந்து நீ வந்து ஏமாத்துவ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் டாஸ்கில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. பட் அவங்க ஆனால்
அது கூலாக வந்து கடந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு பக்கம் விக்கல் விக்ரமும் சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்து உடனே வாயை பிடுங்குறாங்க, அமைதியாரு அப்படின்னு. ஸோ இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே விஜய் பாரு வந்துடுவாங்க. விஜய் பாரு ஆமாம்மா அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் நல்லவளாக இருக்கிறதுக்காக இங்கே வரல, நான் கேம் விளாட வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம்மா நல்ல வேலை ஒத்துக்கிட்ட, பார்த்தி அவன் வாயிலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தங்களோட வெற்றி வந்ததா. ஒரு பக்கம் விஜய் பாருவும், இன்னொரு பக்கம் கமருதனும் அவங்களே குதிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி பண்ணதில் ஒரு பெரிய தப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சுபிக்ஷாவை ஒரு குற்ற உணர்ச்சியில் தள்ளுற வேலையை தான் அவர் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த டாஸ்கில் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து சுபிக்ஷா எதுவுமே பண்ணலை. ஆனால் இனிஷியலாகவே சுபிக்ஷா நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, ஸோ அப்படி வரவங்க நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு அந்த விளையாட்டுத்தனமே இருக்கக்கூடாது, அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே ஏன் வந்து தள்ள நினைக்கிறீங்க? அவங்களும் வந்து மற்ற பெண்கள் மாதிரி இல்லை அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க தானே, அவங்களுக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஏன் வந்து அந்த ஒரு வளையத்துக்குள்ளே அவங்களை வந்து நிறுத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய இடங்கள்லாம் வந்து அது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார். சுபிக்ஷா அவங்க இவங்க சொல்லலாம், இவங்க அதை சொல்லலாம், ஆனால் அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க, நீங்கள் உங்கள் மேலே உள்ள நல்ல எண்ணத்துலலாம் சொல்கிறேன் அப்படின்லாம் விஜய் சேதுபதி சொன்னது ரொம்ப ஓவராக ஒரு சின்ன விஷயத்துக்கு பண்ண மாதிரி இருந்தது. அவங்க உண்மையிலே ஒரு பெரிய தப்பு பண்ணி அதனால் அவங்களோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு அவருக்கு தோணி இருந்ததுன்னா அது மாதிரி விஷயங்களுக்கு பண்ணலாம். ஆனால் இது மாதிரி அவர் பண்ணும்போது அவங்க வந்து கேமை நெக்ஸ்ட் வாட்டி விளாட முடியாது இல்லையா? நேர்மையாக இருக்க போகிறோன்னா இன்றைக்கி எஃப்ஜே வந்து இந்த ஆட்டம் முழுக்க என்ன விளாண்டாரு? ஒன்றுமே ஆடலை. ஸோ எந்தெந்த விஷயத்தில் வந்து அது கேமாக பார்க்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து அது பர்சனல், இப்போ ஒரு டாஸ்கில் நடக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் நார்மலாக வந்து அவங்க பேசி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏமாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து அவங்களோட கேமை ஆக்சுவலாக பாதிக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இவர் இன்றைக்கி பேசினது எல்லாமே சேர்ந்து இவங்க வந்து யாருக்கோ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு ஒரு டிசிஷன் வச்சுருப்பாங்க தெரியுமா? இது வந்து அப்படியே வந்து இப்போ இவங்களை தூக்கி தள்ளும். எது கனிக்கு வந்து இதை கொடுக்க போகிறாங்க, அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ இன்றைக்கி விஜய் சேதுபதி பேசினது ஸோ கனி சைடு தான் நியாயம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம தப்பு பண்ணுறோம், அட்லீஸ்ட் வந்து இது வந்து நேர்மையாக நடந்துக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வந்து பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்காது இவர் எப்படி பேசலனா அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் பண்ணது தப்புனா கனி பண்ணதும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜிலாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்க ஜூஸ்லாம் குடிக்க சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாங்க. பாட்டில் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஜூஸ் கடை ஓனர்ஸு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் திவாகருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாப்ஸ் வந்தது. இந்த வாரத்தில் வந்து இந்த வாரம் இல்லை, நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அவங்க தான் வந்து தைரியசாலி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் யார் தைரியசாலின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு கேட்பார். அந்த கேள்வி கேட்டதுக்கான காரணமே எல்லாரும் யாருக்கு வந்து இதில் வந்து மொக்க தைரியம் இருக்குது, என்ன சொல்கிறது ஒரு மாதிரி முட்டாள்தனமான ஒரு தைரியம் இருக்குது அப்படிம்பாங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி தைரியம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கொஷினே. அது நிறைய பேர் அந்த கொஷினே ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து கமருதுன்னாரு, அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா கமருதன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அரோரா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா கெமின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எஃப்ஜே வந்து கெமின்னு சொன்னதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கெமி வந்து நிறைய இடங்களில் அது மாதிரி இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா போன வாரம் ஹாட் சீட்டில் இருந்த ஒரே காரணத்துக்காக கிமி இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. யார்ட்டையும் பெருசாக பிரச்சனை பண்ணலை. அந்த ஆள் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து எனக்கு கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன்னா எஃப்ஜே வந்து யார் அப்படின்னு பார்க்குறது கிடையாது, எதாக இருந்தாலும் அவருக்கு வந்து தோன்றதை பேசிட்டு தான் இருக்கார். அப்புறம் சபரி வந்து பார்த்திங்கன்னா திவாகர் சொன்னார், அப்புறம் பிரவீனும் திவாகர் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப நியாயமாக பட்டுச்சு. அதாவது ஒரு பக்கம் கமருதன் ஆகட்டும், இன்னொரு பக்கம் பாரு ஆகட்டும், ரொம்ப அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணி என்னமோலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் நினச்சதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன்லாம் எடுத்தார். கடைசி வரைக்கும் அந்த பதவியில் இருந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து விஜய் சேதுபதியும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாராட்டினார். அப்புறம் வந்து கனி வந்து பார்த்திங்கன்னா பார்வதின்னு சொன்னாங்க. ஆனால் அது சொன்ன காரணம் வந்து செம்மையாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு சரியான நேர்மையான விஷயத்தை பண்ணிவிட்டு அதில் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பண்ணுறது எல்லாமே கேவலமான விஷயம், ஆனால் அதை பண்ணிவிட்டு அதை வந்து தைரியமாக பேச பண்ணுறது பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு குத்திடுவாங்க. அப்புறம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பாராட்டலை. இது மாதிரி வந்து அந்த விஷயத்தை தைரியசாலிங்கிறத எப்படி வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் பின்னாடி வந்து பாரு வந்து திவாகரை சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு குருட்டு தைரியம் இருக்குது, ஒரு மொன்ன தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வரைக்கும் ஒருத்தருமே சொல்லலை, ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி விஜய் சேதுபதி சொன்னார். அப்புறம் முன்னாடி கனி சொன்னது என்ன, கனி அதே தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏன் பாராட்டலை அப்படிங்கிற மாதிரி தெரியல.
அப்புறம் வீணா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. பாரு வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா திவாகர்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசனும் வந்து ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி புள்ளி பண்ணது எல்லாத்தையும் கண்டிச்சார். ஆக்சுவலாக அதை கண்டிச்சிருக்கும்போது மற்றவங்களெல்லாம் கண்டிக்கும்போது இதையும் சேர்த்து கண்டிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திவாகர் பேசினதையும் வினோத்தை பற்றி ப்ராப்ளி நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்டு கடைசியில் ஒரு விஷயம் நடந்தது. அதாவது கமருதன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ பார்வட்ட வந்து எல்லாருமே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் சண்டை போட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சண்டை போட கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அந்த கொஷினை கூட இவரால் புரிஞ்சிக்க முடியல. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, பாரு வந்து எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடுறாங்க, ஆனால் உங்கள்கிட்ட வந்தால் சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. லாஸ்ட்டில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாரு, வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அவர் என்ன மீன் பண்ணாதுன்னா, விஜய் சேதுபதி நீங்கள் வந்து ரொம்ப எதாக இருந்தாலும் ரொம்ப கேவலமாக பண்ணிடுவீங்க, ரொம்ப பர்சனலாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, வெளியில் உள்ள விஷயங்கள்லாம் உள்ளார கொண்டு வந்துட ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு கண்ட்ரோல்னே ஒன்று இருக்காது அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல நினச்சார். ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கமருதனுக்கு மண்டையில் மசாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அதை பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அவருக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. இப்படி இருந்தாருன்னா வேலைக்கே ஆகாதுங்க. ஸோ விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அடுத்தபடி மக்கள் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் இவர் ஏதாச்சும் திருப்பி இது மாதிரி பண்ணார்னா இது பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு அதனால் புரிதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie.